சிவம் சாய் அகாடமி. எங்கள் கனவு உங்களின் அரசு வேலை. டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்கு தயாராகி கொண்டிருக்கிற அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். இந்த வகுப்புல ஏலாதி என்ற அறநூலில் இருந்து டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட எல்லா வினாக்களையும் பார்க்க போறோம். ஸோ இந்த வகுப்பில் இருக்கக்கூடிய வினாக்களை மட்டும் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டா போதும். டிஎன்பிஎஸ்சியில் ஏலாதி என்ற இலக்கியத்திலிருந்து எப்படி கேள்வி கேட்டாலும் நம்மால் மிக சரியாக பதிலளிக்க முடியும். ஒவ்வொரு கேள்வியுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எனவே கூர்ந்து கவனிங்க. வாங்க முதல் கேள்விக்கு போகலாம். 11 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று எது அப்படின்னு கேட்குறாங்க. மொத்தம் 4 ஆப்ஷன் இருக்கு. நற்றிணை, குறிஞ்சிப்பாட்டு, பரிபாடல் இவை அனைத்துமே சங்க இலக்கியம், அதாவது 11 மேற்கணக்கு நூல். ஏலாதி மட்டும்தான் 11 கீழ்கணக்கு நூல். 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒரே ஒரு நூல் ஆசிரியர் மட்டும் 2 நூல்களை படைத்துள்ளார். அவர் யார்? 11 கீழ்கணக்குல ஒரே ஒருத்தர் மட்டும் 2 நூல் எழுதியிருக்கிறார். அவர் யாரு அப்படின்னா கனிமேதாவியார். ஏலாதி மற்றும் திணைமாலை 150 என்ற 2 நூல்களை அவர் எழுதியிருக்கிறார். மற்ற அனைத்து ஆசிரியர்களுமே ஒரே ஒரு நூலை தான் எழுதியிருப்பாங்க. இப்போ சரியான விடை கனிமேதாவியார். அடுத்த கேள்வி பாருங்க. ஏலாதி பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் சரியானவை எவை? பாடல்தோறும் 6 கருத்துக்களை விளக்கி கூறும் அற இலக்கியம் ஏலாதி. மிக சரி. ஏலாதி தற்சிறப்பு பாயிரம், சிறப்பு பாயிரம் உட்பட 100 செய்யுள்களை கொண்டது. 100 செய்யுள்களை கொண்டதானா? கிடையாது. 81 செயல்களை கொண்டது. அப்ப இந்த கூற்று தப்பு. ஏலக்காய், லவங்கம், சிறுநாவற்பு, சுக்கு, மிளகு, திப்பிலி எனும் 6 பொருள்கள் சேர்ந்த மருந்து உடல் பிணியை போக்கி நலம் செய்யும். இந்த கூற்று சரி. ஏலாதியில் ஒவ்வொரு செயலும் சொல்லப்பட்டுள்ள 8 கருத்துக்கள் இல்ல, 6 கருத்துகளும் மக்களது மனநோயாகிய அறியாமையை போக்கி தெளிவு தருவன. இதுவும் தப்பு. அவங்க கேட்டது சரியானவை எவை? இப்போ 1 மற்றும் 3 இந்த 2 கூற்றுகள் தான் சரியானவை. ஆப்ஷன் சி சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்க. மருந்து பொருள்களின் பெயரில் அமைந்த 2 நூல்கள் எவை? மருந்து பெயர்களின் பொருளில் மொத்தம் 3 நூல் இருக்கு. ஒன்று திரிகடுகம், மற்றொன்று சிறுபஞ்ச மூலம், மற்றொன்று ஏலாதி. இப்போ ஆப்ஷனை பாருங்க. திரிகடுகம், ஏலாதி இருக்கு. இருந்தாலும் மற்ற ஆப்ஷனை பாருங்க. நன்னூல் கிடையாது, இனியவை கிடையாது, திருக்குறள் கிடையாது, நன்னூல் கிடையாது, நற்றிணை கிடையாது, அகநானூல் கிடையாது. இப்போ சரியான விடை ஆப்ஷன் ஏ தான். அடுத்த கேள்வி பாருங்க. பொருந்தாத ஒன்றை தெரிவு செய்க. ஏலாதி, ஆசாரக்கோவை, திரிகடுகம், சிறுபஞ்ச மூலம். ஏலாதி என்பது மருந்தால் பெயர் பெற்ற நூல். திரிகடுகம் மருந்தால் பெயர் பெற்ற நூல். சிறுபஞ்ச மூலம் மருந்தால் பெயர் பெற்ற நூல். ஆசாரக்கோவை மருந்தால் பெயர் பெற்ற நூல் இல்லை. எனவே ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்க. ஏலாதி எத்தனை வெண்பாக்களை கொண்டது? 80 கூட்டல் 1 என சொல்லுவாங்க, அல்லது 2ன்னு சொல்லுவாங்க. இப்போ 80 கூட்டல் 1 அப்படின்னா சிறப்பு பாயிரம், தற்சிறப்பு பாயிரம் ரெண்டையும் சேர்த்துப்பாங்க. இதை தனித்தனியாக சொன்னாங்க அப்படின்னா 80 + 2 ஆக மொத்தம் 81 என்பது புத்தகத்தில் இருக்கக்கூடியது. ஒருவேளை ஆப்ஷனில் 81ன்னு இல்லாமல் 82ன்னு இருந்தாலும் அதை நம்ம சூஸ் பண்ணலாம். இப்போ சரியான விடை ஆப்ஷன் பி. தமிழருக்கு அருமருந்து என போற்றப்படும் நூல் எது? தமிழருக்கு அருமருந்து என போற்றப்படும் நூல் ஏலாதி. கனிமேதாவியார் எந்த சமயத்தை சார்ந்தவர்? சமண சமயத்தை சார்ந்தவர் கனிமேதாவியார். ஏலாதியில் கூறப்பட்டுள்ள சமணத்திற்கே உரிய அறக்கருத்து எது? சமணத்திற்கே உரிய அறக்கருத்து கொல்லாமை தான். சமணத்திற்கே உரிய அறக்கருத்து கொல்லாமை. ஏலாதி நூலின் ஆசிரியர் யார்? இதை ஒரு கேள்வியாக கேட்டிருக்கிறாங்க. கனிமேதாவியார். ஏலாதியில் இடம்பெறாத மருந்து பொருள் எது? ஏலாதினா மொத்தம் 6 இருக்கு. ஏலத்தை முதன்மையாக கொண்டு லவங்கம், அடுத்தது சுக்கு, மிளகு, திப்பிலி, அடுத்தது சிறுநாவற்பூ. இந்த 6 பொருள் சேர்ந்தது தான் ஏலாதி. இப்போ சுக்கு இருக்கு, திப்பிலி இருக்கு, சிறுநாவற்பூ இருக்கு. கண்டங்கத்திரி மட்டும் வராது. கண்டங்கத்திரி சிறுபஞ்ச மூலத்தில் தான் வரும். இப்போ 3வது மட்டும் பொருந்தாது. அடுத்த கேள்வி. ஏலாதி எந்த நூல் வகையை சார்ந்தது? சங்க மருவிய கால இலக்கியம். அப்படின்னா 11 கீழ்கணக்கு நூல். 11 கீழ்கணக்கு என்பது சரியான விடை.
அடுத்து பாருங்க, பொருத்த சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு நூலும் எதை பற்றி பேசுகிறது என்பதை கொடுத்திருக்கிறாங்க. களவழி 40 என்பது எதை பத்தி பேசுதுன்னா, களவழி 40 என்பது புறப்பொருள் சார்ந்து பேசுகிறது. அதாவது 14 கீழ்கணக்கு நூல்களிலேயே புறப்பொருளை பற்றி பேசக்கூடிய ஒரே நூல் களவழி 40 தான். முதிமொழி காஞ்சி திணைகளில் ஒன்று என சொல்லப்படுகிறது. நிலையாமையை பற்றி பாடுகிறது. நாலடியார் வேளாண் வேதம் என்று அழைக்கப்படுகிறது. ஏலாதி 6 மருந்து பொருள்களால் ஆனது. இப்போ சரியான விடை 4, 1, 2, 3. மீண்டும் பொருத்த சொல்லி கேட்டுக்கிறாங்க. திரிகடகத்தின் ஆசிரியர் நல்லாதனார், சிறுபஞ்சம் மூலத்தின் ஆசிரியர் காரியாசன், ஏலாதியின் ஆசிரியர் கனிமேதாவியார், நான்மணிக்கடிகையின் ஆசிரியர் விளம்பி நாகனார். சரியான விடை 3, 4, 2, 1. அடுத்த கேள்வி பாருங்க, மிக மிக முக்கியமான கேள்வி. டிஎன்பிஎஸ்சியில் நமக்கு இந்த பாடல்லேருந்து கண்டிப்பாக கேள்வி கேட்கலாம். நுணங்கி நூல் நோக்கி நுழையா என்ற வரிகளில் நுணங்கி என்பதன் பொருள் என்ன என கேட்டிருக்கிறாங்க. இது புத்தகத்தில் இருக்கக்கூடிய பாடல் தான். அதற்கான பொருள் என்னன்னு பார்த்தோன்னா நுண்ணறிவு. அதனுடைய பொருள் நுண்ணறிவு என்பது சரியான விடை. ஞாபக வச்சுங்க, நுணங்கி என்பதன் பொருள் நுண்ணறிவு. அடுத்து பாருங்க, பொருத்த சொல்லி கேட்டிருக்கிறாங்க. சிறுபஞ்சம் மூலத்தின் ஆசிரியர் யார்? சிறுபஞ்சம் மூலத்தின் ஆசிரியர் காரியாசன். திருவிளையாடலுக்கு பரஞ்சோதி முனிவர். பழமொழி 400 முன்றுரை அறையனார். ஏலாதி கனிமேதாவியார். சரியான விடை 4, 3, 2, 1. ஆப்ஷன் டி தான் சரி. அடுத்த கேள்வி பாருங்க, ஏலாதியில் இடம் பெறாத மருந்து பொருள் எது? இப்ப கொஸ்டின் ஒன்று தான், ஆனா ஆப்ஷனை மாத்திருக்கிறாங்க. ஏலாதினா ஏலம், சுக்கு, மிளகு, திப்பிலி, லவங்கம், சிறுநாவற்பூ இதெல்லாம் சேர்ந்தது தான் ஏலாதி என்ற மருந்து பொருள். அப்ப பாருங்க, லவங்கம் இருக்கு, சிறுநாவற்பூ இருக்கு. இந்த நாககேசரம் என்பது சிறுநாவற்பூவுடைய வேறு பெயர். இப்போ இது இரண்டுமே ஒன்று தான். அப்போ நாககேசரமும் சேர்த்துக்கலாம். சிறுவழுதுணை இருக்கா என்றால் சிறுவழுதுணை மட்டும் கிடையாது. சிறுவழுதுணை என்பது சிறு பஞ்சம் மூலத்தில் வரக்கூடியது. இப்போ ஏலாதியில் இடம்பெறாத மருந்து பொருள் சிறு வழுதுணை. அடுத்த கேள்வி, சங்க கால இலக்கியங்களுக்கு பிறகு 8 என்ற எண்ணு பெயருக்கு அடுத்து தொண்டு என்று வழங்கும் மரபு இருந்ததை குறிப்பிடும் 14 கீழ்கணக்கு நூல் எது? அதாவது 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 அடுத்து நம்ம 9 என குறிப்பிடுறோம். ஆனால் சங்க இலக்கியத்தில் பரிபாடல் போன்ற இலக்கியங்கள் 8 என்பதற்கு அடுத்து தொண்டு என 9 குறிப்பிடுகிறது. அதே போல 14 கீழ்கணக்கில் இருக்கக்கூடிய அறநூல்ல எந்த நூல் 8 என்ற எண்ணு பெயருக்கு அடுத்து தொண்டு என்ற எண்ணு பெயரை குறிப்பிடுதுன்னா ஏலாதி என்ற 14 கீழ்கணக்கு நூல் தான் குறிப்பிடுகிறது. அடுத்து பாருங்க, கூற்றுகளை கவனி. உடலின் 6 வகை தொழில்கள், தொண்டு என்னும் எண்ணு பெயர் வழக்கு, வயிற்றில் உருவாகும் கரு மற்றும் குழந்தை தொடர்பான செய்தி, ஐம்பொறி அடக்கம், பார்க்கக்கூடாத செயல்கள் பற்றிய செய்தி. மேற்கான் குறிப்புகளில் ஏலாதி இலக்கியத்தில் இடம்பெற்றுள்ளவை எது எவை? உடலின் 6 வகை தொழில்கள் பற்றிய செய்தி இருக்கு, தொண்டு என்னும் எண்ணு பெயர் வழக்கு செய்தியும் இருக்கு, ஐம்பொறி அடக்கம், பார்க்கக்கூடாத செயல்கள் பற்றிய செய்தி இருக்கு. ஆனால் வயிற்றில் உருவாகும் கரு மற்றும் குழந்தை தொடர்பான செய்தி சிறு பஞ்ச மூலத்தில் இருக்கிறது. இதில் இருக்கு, சிறு பஞ்ச மூலத்தில் இருக்கு, ஏலாதியில இல்லை. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, காரியாசன் அவர்களின் அறிவு பெருமைக்கு சான்றாக இருக்கக்கூடிய செய்தியே எதுனா வயிற்றில் உருவாகும் கரு மற்றும் குழந்தை தொடர்பான செய்தி தான். எனவே இந்த செய்தி மட்டும் எதுல இல்லைன்னா ஏலாதியில் இல்லை, சிறுபஞ்சம் மூலத்தில் இருக்கு. இப்போ சரியான விடை 1, 2, 4 என்பது தான் சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்க, தொண்டு இருந்துன்பம் தொடரும் பிறப்பு என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல். இந்த வரிதான் 8 என்ற எண்ணு பெயருக்கு அடுத்து 9 தொண்டு என குறிப்பிடுகிறது. இப்போ தொண்டு என்ற எண்ணு பெயர் இருந்த வழக்கு பற்றி குறிப்பிடும் நூல் ஏலாதி. அந்த வரி தான் இது. அப்ப இந்த வரிகள் இடம்பெற்ற நூல் ஏலாதி என்பது சரியான விடை. 4 அடிகளில் 6 கருத்துக்களை கூறும் நூல் எது? 4 அடிகளில் 6 கருத்துக்களை கூறும் நூல் ஏலாதி.
முற்பிறவியில் மாணவர்களுக்கு உணவு, உடை, எழுத்தாணி மற்றும் புத்தகம் கொடுப்போர் இப்பிறவியில் புலவர் போற்றும் வண்ணம் வாழ்வர் என்ற கருத்து இடம்பெற்றுள்ள நூல் ஏலாதி. அறங்களிலேயே உயர்வான அறம் உணவு கொடுப்பதே என எத்தனை பாடல்களில் ஏலாதி குறிப்பிடுகிறது? எத்தனை பாடல்களில் குறிப்பிடுகிறதுனா 21 பாடல்களில் குறிப்பிடுகிறது. எனவே ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அறங்களிலேயே உயர்வான அறம் உணவு கொடுத்தல். கண்ணிலவர்க்கு ஈந்தார் வைத்து வழங்கி வாழ்வார் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் ஏலாதி. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான வரிகள், ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது, என்னோடு எழுத்தின் வனப்பே வனப்பு என கூறியவர் யார்? என்னோடு எழுத்தின் வனப்பே வனப்பு என கூறியவர் ஏலாதி என்ற நூலை இயற்றிய திணைமாலை 150 என்ற நூலை இயற்றிய கனி மேதாவியார். ஊனொடு கூரை எழுத்தாணி புத்தகம் ஈந்தார் இம்மையான் வேட்டி எழுத வாழ்வார் வெறித்து என்ற வரிகள் இடம்பெற்ற நூலும் எந்த நூல்னா ஏலாதி தான். முன்பே உங்களுக்கு என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, முற்பிறவியில் மாணவர்களுக்கு உணவு, உடை, எழுத்தாணி மற்றும் புத்தகம் போன்றன கொடுப்போர் புலவர் போற்றும் வண்ணம் வாழ்வர் என்ற செய்தி இடம்பெற்ற நூல் ஏலாதின்னு சொன்னேன். அந்த செய்தியை கூறும் வரிகள் தான் ஊனொடு கூரை எழுத்தாணி புத்தகம் ஈந்தார் இம்மையான் வேட்டி வாழ்வார் வெறித்து என்பது. அடுத்த கேள்வி, திணைமாலை 150 ஆசிரியர் யார்? ஏலாதியை இயற்றிய கனிமேதாவியார். வணங்கி வழி ஒழுகி மாண்டார் சொல் கொண்டு நுணங்கி நூல் நோக்கி நுழையா இணங்கிய பால் நோக்கி வாழ்வான் பழியில்லா மன்னனாய் நூல் நோக்கி வாழ்வான் நுனித்து என்ற பாடல் இடம்பெற்ற நூல் ஏலாதி என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் ஏலாதி. அதை எழுதியவர் கனிமேதாவியார். அதை தான் அடுத்த கேள்வியாகவும் கேட்டிருக்கிறாங்க. இணங்கிய பால் நோக்கி வாழ்வான் பழியில்லா மன்னனாய் நூல் நோக்கி வாழ்வான் நுனித்து இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் ஏலாதி. அடுத்த கேள்வி பாருங்க, முக்கியமான கேள்வி. கீழ்கண்டவற்றில் எந்த நூல் சமண சமணத்திற்கே உரிய கொல்லாமை முதலிய உயரிய அறக்கருத்தை வலியுறுத்துகிறது? எந்த நூல்னா ஏலாதிதான் சமண சமயத்திற்கே உரிய கொல்லாமை முதலிய உயரிய கருத்தை வலியுறுத்துகிறது. அடுத்த கேள்வி, ஏலாதி பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் தவறானவை எவை? முன்னாடி இதே மாதிரி ஒரு கேள்வி சரியானவைன்னு கேட்டாங்க, இப்ப தவறானவை எவைன்னு கேட்குறாங்க. பாடல்தோறும் 6 கருத்துக்களை விளக்கி கூறும் அற இலக்கியம் ஏலாதி. இது சரி. ஏலாதி தற்சிறப்பு பாயிரம், சிறப்பு பாயிரம் உட்பட 100 செயல்களை கொண்டது. இது தவறு. ஏலக்காய், லவங்கம், சுக்கு, மிளகு, திப்பளி, சிறுநாவற்பு எனும் 6 பொருள்கள் சேர்ந்த மருந்து உடற்பிணியை நோக்கி நலம் செய்யும். இது சரி. ஏலாதியில் ஒவ்வொரு செய்யுளிலும் சொல்லப்பட்ட 8 கருத்துகளும் மக்களது மனநோயாகிய அறியாமையை போக்கி தெளிவு தருவன. இது தப்பு. ஏன்னா 6 கருத்துன்னு வரணும். இப்ப 2 மற்றும் 4 தவறு, 1 மற்றும் 3 சரி. அவங்க கேட்டது தவறானவை. முதல்ல பார்த்த கேள்வியில சரியானவை கேட்டாங்க, இப்ப கேட்ட கேள்வியில தவறானவை கேட்கிறாங்க. இப்ப தவறானவை 2 மற்றும் 4 தவறானவை. மொத்தம் இந்த வகுப்புல 31 கேள்வியை பார்த்திருக்கிறோம். இந்த கேள்விகளை நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஏலாதியில் இருந்து நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் எப்படி கேள்வி கேட்டாலும் நம்மால் பதிலளிக்க முடியும். இந்த 31 கேள்வியையும் முடித்தவர்கள் 31 கேள்விகளும் முடிக்கப்பட்டது என கமெண்ட் பண்ணிட்டு போங்க. எத்தனை பேர் முடிக்கிறீங்கன்னு பார்க்கலாம். அடுத்த ஒரு மிக மிக முக்கியமான ஒரு வகுப்புல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.